என்னதான் காசை கொடுத்து கூட்டம் சேர்த்தாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைத்தாலுமே, அலையன்ஸுக்கு முன்னாடி அவர் அந்த மாதிரி ஒரு சுற்றுப்பயணம் போயிருந்தாருன்னா, ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த மாதிரி தான் என் மண் எண்மண் என் எண் மக்கள் மக்கள்னு போனாரு. அங்க வந்து எவ்வளவு பேர் வந்தாங்கன்னு நமக்கு தெரியும். அது வந்து ரைட். பாஜக அப்படின்னு இருந்தாலும், அண்ணாமலை அப்படின்றவர் அவருடைய ஒரு கரிஸ்மால மக்களை ஈர்த்தார். ஸோ இவர் அலையன்ஸுக்கு முன்னாடி போயிருந்தாருன்னு சொன்னா, இந்த மாதிரி கூட்டம் வந்திருந்தது அப்படின்னு சொன்னா, அப்போ சொல்லலாம். அதுக்கப்புறம் அலையன்ஸுக்கு அப்புறம் என்ன மாற்றம்? சுற்றுப்பயணத்துக்கு பிறகு என்ன மாற்றம் அப்படின்னு. பட் என்ன கேட்டா, அந்த கிரெடிபிலிட்டி ஃபேக்டர் இந்த அலையன்ஸுக்கு கொஞ்சம் வந்திருக்கு. அத தக்க வச்சுக்கணும், வளர்க்கணும். அதுதான் முக்கியம். ஸோ அலையன்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த கூட்டம் நீங்க சொல்றீங்களா? அலையன்ஸ்க்கு முன்னாடி போயிருந்தாருனா தான் அந்த கம்பேரிசன் சொல்ல முடியும். பட் அந்த கிரெடிபிலிட்டி அப்படின்றது அலையன்ஸ்க்கு அப்புறம் தான் வந்திருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா, இந்த எதிர்க்கட்சியாக வந்து அதிமுக எந்த இடத்துல வந்து விகரசா செயல்பட்டாங்க எனக்கு சொல்லுங்க. இப்ப ஆரம்பிச்ச தாவேகா கூட பரந்தூர் விஷயத்துல கருத்து சொல்லின்னுக்கிறாங்க. இவங்க கருத்து என்னன்னு யாருக்காவது தெரியுமா? இல்ல ஆதரிக்கிறீங்கன்னா, ஆதரிக்கிறேன்னா சொல்லிட்டு போங்க. அது பாருங்க, ஒரு வளர்ச்சின்னா இந்த மாரி ஏர்போர்ட்லாம் வரத்தான் செய்யும். இப்ப நம்ம அந்த மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இது பண்ணும்போது, அதுக்கு முன்னாடி அங்க என்ன இருந்தது? ஒண்ணுமே இல்ல. இப்ப இந்த காடு சுத்து தான். வட்டாரத்திலேயே பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வயக்காடா இருந்தது. நான்லாம் சின்ன பயலா இருக்கும்போது வந்திருக்கேன். விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அதெல்லாம் அழிச்சு தானே வீடு கட்டிக்கிறோம். அப்ப அன்னைக்கு இருந்தவங்கலாம் யாரும் கேட்கலல்ல. இந்த மாரி தான் எல்லா இடத்துலயும் இப்படிதான். ஒண்ணு நீர்நிலையில கட்டுறோம். இல்லன்னா விவசாய நிலத்தில கட்டுறோம். ஜனத்தொகை பெருகினே போகுது. அப்படியே வளர்ந்துக்கினே போ வேண்டியது தான். இப்ப சென்னைக்கு அருகோமையில் அப்படின்னா விழுப்புரம் வரைக்கும் போயிடுச்சு. ஆமா, நீங்களும் சென்னைக்கு அருகாமையில தானே இருக்கீங்க. அதான் ஆமா.